കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் இலங்கை மாலத்தீவுக்கான நட்புறவு குழுவின் தலைவருக்கும் தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்சிற்கும் இடையிலான சந்திப்பு பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. பிரான்சில் நேல்ஸ் புயல் காரணமாக காற்று வெள்ளம் பாதிப்பால் 5 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் சிறுவர்களுக்கு இனிய சலுகைகள் எதுவும் வழங்க வேண்டாம் என பிரெஞ்சு மக்கள் கோரும் வகையில் புதிய மனநிலை மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது. பிரான்சின் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர் புருனோ ருத்தையோ போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். ஐரோப்பாவில் உள்ளூர் தொழில்களுக்கு அதிகமான பொது முதலீடு தேவை என்பதை வலியுறுத்தி எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்கிற்கு அமெரிக்க அரசு வழங்கும் மானியங்களை எடுத்துக்காட்டாக மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். பாரிஸில் பாடசாலை மாணவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சுவடிகளில் பெயர் குறிப்பிடப்பட்ட பிரெஞ்சு தூதரை விசாரிக்க பிரான்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. 89 குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஆசிரியர் ஜாக் லுவங்கள் தொடர்பான பிரான்ஸ் சர்வதேச மட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்கிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் இலங்கை மாலத்தீவுக்கான நட்புறவு குழுவின் தலைவருக்கும் தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்சிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை செயின்ட் சென்டனிக்கான பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் பிரான்ஸ் இலங்கை மாலத்தீவுக்கான நட்புறவு குழுவின் தலைவருமான திருமதி சௌமியா ப்ரூவா அவர்களுக்கும் தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்சுக்கும் இடையேயான சந்திப்பு பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழ் மக்களுக்கான நீதி மற்றும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு, இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று வரும்
கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு, தமிழ் மக்கள் மீதான அரச அடக்குமுறைகள், நில அபகரிப்பு, பௌத்தமயமாக்கல், சிங்கள குடியேற்றம் போன்ற பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் தமிழ் பண்பாட்டு வலயத்தின் தலைவர் மகேந்திரன் குலராஜ், அங்கத்தவர்கள் பார்த்திபன், பிரேமிலா, புரோங்கோ தமிழ் சங்கம் தலைவர் திருமதி ஜீவரத்னம் சோஜினி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். பிரான்சில் நீல்ஸ் புயல் காரணமாக காற்று வெள்ளம் பாதிப்பால் 5 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. ஜிரான் மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக சில குடியிருப்பாளர்கள் அவர்களது குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சவோய் மாவட்டத்தில் அரிப்பு ஆபத்து காரணமாக சிவப்பு எச்சரிக்கையும், ஆத் மாவட்டத்தில் வலுவான காற்று காரணமாக சிவப்பு எச்சரிக்கையும், ஃபயர்னே அட்லாண்டிக்ஸ் மாவட்டத்தில் வெள்ள ஆபத்து காரணமாக சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீல்ஸ் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் ஒருவர் பலியானதுடன் 8.5 லட்சம் வீடுகள் மின்சார இழப்பை சந்தித்துள்ளன. A61 நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மிகவும் கடினமாகி இருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சில் சிறுவர்களுக்கு இனி சலுகைகள் எதுவும் வழங்க வேண்டாம் என பிரெஞ்சு மக்கள் கோரும் வகையில் புதிய மனநிலை பிரான்சில் தோன்றியுள்ளது. பிரான்சில் இன்ஸ்டிடியூட் CSA நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் மக்கள் மத்தியில் சிறுவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளை எதிர்த்து ஒரு கொதிப்பான மனநிலை உருவாகியிருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. பொது போக்குவரத்துக்கள், அருங்காட்சியகங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற இலவசம் அல்லது குறைந்த விலை சலுகைகள் குறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகின்றது. சிறுவர்களின் பெற்றோர் நல்ல பொருளாதார நிலையில் இருந்தால் ஏன் அவர்களுக்கு சலுகைகள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சமூக நீதி, சமத்துவம் என்ற பெயரில் வழங்கப்படுகின்ற சலுகைகள் பொது நிதியை வீணடிப்பதாக சிலர் கருதுகின்றனர். பிரெஞ்சு அரசு இந்த சலுகைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது. இந்த மனநிலை பொருளாதார அழுத்தம் மற்றும் சமூக மாற்றங்கள் காரணமாக உருவாகி இருக்கலாம் என கருத்து வெளியாகியுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் நடைபெறவுள்ள 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைவர் புரூனோ ருத்தையோ போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைவரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான புரூனோ ருத்தையோ 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக பிப்ரவரி 12ஆம் தேதி கட்சி உறுப்பினர்களுக்கு அனுப்பிய செய்தி குறிப்பு ஒன்றில் அறிவித்துள்ளார். பிரான்சின் வலதுசாரி அரசியல் கட்சியான ரிபப்ளிக்கன் ருத்தையோவின் போட்டி பிரான்ஸ் அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்கலாம் என்ற கருத்து வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவில் உள்ளூர் தொழில்களுக்கு அதிகமான பொது முதலீடு தேவை என்பதை வலியுறுத்தி எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்கிற்கு அமெரிக்க அரசு வழங்கும் மானியங்களை எடுத்துக்காட்டாக மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். பெல்ஜியத்தில் அட்வர்ப் நகரத்தில் தொழில்துறை தலைவர்களிடம் பேசும் பொழுது பை யூரோப்பியன் கொள்கையை முன்மொழிந்த எமனுவேல் மேக்ரோ ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டு கடன் மூலம் நிதி அளிக்கப்படும் பெரும் முதலீடுகளை வலியுறுத்தியுள்ளார். மஸ்க் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர் என்றாலும் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பில்லியன் டாலர்கள் மானியங்களால் ஆதரிக்கப்படுவதாக மேக்ரோ குற்றம் சாட்டினார். ஸ்டார்லிங்கை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். ஆனால் உண்மையில் மஸ்க் உலகில் அதிகமான அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை பெற்றவர்களில் ஒருவர் என்று மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் தனியார் முதலீடுகளுடன் பொது நிதியம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கும் மேக்ரோ ஐரோப்பாவும் இதேபோல் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேக்ரோனின் கருத்துக்கு எலன் மஸ்க் உடனடியாக பதிலளித்திருந்தார். ஆனால் அவர் விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை. மேக்ரோனின் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய தொழில்துறை வளர்ச்சிக்கு புதிய திசையை காட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸ் நகரத்தில் பாடசாலை மாணவன் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த வாள்வெட்டு தாக்குதல் பாடசாலை வாசலிலேயே நிகழ்ந்துள்ளது. பாரிஸில் மாணவருக்கு நேர்ந்த அதிர்ச்சியான இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வன்முறைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. ஆசிரியை மீது வகுப்பறையில் வைத்து சக மாணவர்கள் முன்னிலையில் கத்தியால் குத்திய சம்பவம் அண்மையில் நிகழ்ந்திருந்தது. இப்பொழுது பாரிஸின் 12வது மாவட்டத்தில் லிசே எலிசா லுமோனியே மேல்நிலை பாடசாலையின் வாசலில் பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் ஒன்று அரிவாள் தாக்குதலாக மாறியது. 2 மாணவ குழுக்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையில் முடிந்துள்ளது. 17 வயது மாணவர் அரிவாள் வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஆனால் தேடுதல் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பாடசாலை நிர்வாகம் பெற்றோர்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸில் மாணவர்கள் இடையே வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து வருவதை இதுபோன்ற சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஜெஃப்ரி எஸ்டைன் சுவடிகளில் பெயர் குறிப்பிடப்பட்ட பிரெஞ்சு தூதரை விசாரிக்க பிரான்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க நீதித்துறையால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டைன் விசாரணை சுவடிகளில் பெயர் குறிப்பிடப்பட்ட பிரெஞ்சு தூதுவர் ஒருவர் மீது விசாரணை நடத்துமாறு பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஃபேப்ரிஸ் எய்டன் என்ற அந்த தூதர் ஐக்கிய நாடுகள் அவையில் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் இணையதளங்கள் ஊடான தொடர்பு வைத்திருந்ததாக மற்றொரு தூதுவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஃபேப்ரிஸ் எய்டன் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். ஜெக்லாங் மற்றும் அவரது மகள் கரோலின் ஆகியோர் எப்ஸ்டைன் சுவடிகளில் பெயர் குறிப்பிடப்பட்டதை அடுத்து பதவி விலகியுள்ளனர். டேனியல் சியார்ட் என்ற மாடலிங் ஸ்கவுட் பெயர் சுவடிகளில் நூற்றுக்கணக்கான முறை தோன்றியுள்ளது. அமெரிக்க நீதித்துறையின் புதிய சுவடிகள் வெளியானதை அடுத்து பிரான்சில் பல்வேறு விவகாரங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த விசாரணை பிரான்சில் அரசியல் மற்றும் சமூக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. 89 குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஆசிரியர் ஒருவர் தொடர்பாக பிரான்ஸ் சர்வதேச மட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்கின்றது. பிரெஞ்சு போலீசார் 79 வயதான முன்னாள் ஆசிரியர் ஜாக் லுவெங்கிள் 1960களில் இருந்து 2022 வரை 5 கண்டங்களில் 89 குழந்தைகளை பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் மீதான விசாரணையில் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகள் இருப்பார்களா என சர்வதேச அளவில் பிரான்ஸ் போலீசார் தேடுதல் நடத்துகின்றனர். ஜாக் லுவெங்கிள் 2025 ஏப்ரலில் இருந்து பிரான்சில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, மொரோக்கோ, நைஜர், அல்ஜீரியா, பிலிப்பீன்ஸ், இந்தியா, கொலம்பியா, பிரெஞ்சு கடல் கடந்த பகுதியான நுவல் கலதோனி உள்ளிட்ட பல நாடுகளில் குழந்தைகளுடன் பணிபுரிந்துள்ளார். இவர் கல்வி தகுதி இல்லாமலே ஆசிரியராகவும் இயற்கை ஆர்வலராகவும் இளைஞர் முகாம்களில் பணியாளராகவும் கொலம்பியாவில் குழந்தைகள் இல்லத்தில் கல்வியாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் தன்னுடைய இறுதி நிலை நோயால் பாதிக்கப்பட்ட தாயையும் வயதான அத்தையையும் தலையணியால் மூச்சு திணறச் செய்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். கிரனோபிள் நகர போலீசார் இவரை தொடர் பாலியல் குற்றவாளியின் உதாரணம் என்று குறிப்பிட்டுள்ளனர். இவரால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அல்லது சாட்சிகள் இருந்தால் அவர்கள் பிரெஞ்சு போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றார்கள். இவரது புகைப்படங்கள் மற்றும் இவர் வாழ்ந்த நாடுகளின் பட்டியல் இணையத்தில் வெளியாகி இருக்கின்றது. இந்த வழக்கு பல தசாப்தங்களாக பல நாடுகளில் நடந்ததாக குறிப்பிடப்படுவதால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகள் இருப்பார்களா என போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.